வரல வரலையா? வரல. ஓ, வரணுமே. வாசன் மட்டும் வரவா? நம்ம செய்யறப்ப வந்திக்குதே அசரத் அது வந்திக்குதே. ஓகே, நல்லா மாஷா அல்லாஹ். ஹாய், கடைசியா பார்த்த தலைப்பு என்ன? ஸ்டார்ட் பண்ணுங்க குயிக்கா. ம். ஓ, அடையாளங்கள், அதாவது அந்த ஐயாக்க நஹ்புது ஐயாக்க நஸ்தஈன் சொல்லி தந்தீங்க. அந்த அந்த அதுல உள்ள. அது நான் கடைசியா சொன்னது கேட்டதே. கொஞ்சம் முன்னுக்கு இந்த வரும். ஓ, நான் பார்த்த தலைப்பு என்ன? ம். அடையாளங்கள் மத்து படிச்சோம். ம். மத்துண்டா என்ன? குயிக்கா சொல்லுங்க பாபு. ஹலோ, அடையாளங்கள் மத்துண்டா அடையாளங்கள் அப்படியா? ஆஹா. நீட்டுதல். சாரி, மத்துண்டா நீட்டுதல். ம். மத்துனா நீட்டுது. மத்தினுடைய வகைகள் இரண்டு. கொஞ்சம் இரண்டு. சொல்லுங்க ரெண்டு. பாபு, இரண்டு. அதனுடைய அடையாளங்கள் இரண்டு. ம். அது அதாவது அதனுடைய அடையாளங்கள் இரண்டு. அடையாளங்கள் குறியீடுகள். அடையாளங்கள் என்றா என்ன? குறியீடுகள் என்றா என்ன? நான் சொன்னேனே தடுமாறக்கூடாதுன்னு சொல்லி. அடையாளங்கள் என்றால் பத்தக மத்து, கசர் மத்து, லம்ம மத்து, அதுகள் தான் அடையாளங்கள். குறியீடுகள் 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 அடையாளங்கள் தான் அது. எழுத்துக்கள் அந்த 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 அதை அலீஃப் குழப்பறீங்க, அதை சுக்குன் குழப்பறீங்க, செய்யப்பட்ட யார். அதான் குழப்பறீங்க. இப்ப புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க Yes, எழுத்துக்கள். yes, இவ்வளவு நேரமும் அடையாளங்கள் குறியீடுகள் அடையாளங்கள் குறியீடுகள் சொல்லிட்டு இப்ப திடீர்னு போல எங்க இருந்து வந்து எழுத்துக்கள் திடீரெண்டு, அதான் குழப்பம் சொல்றது. அப்படி வரப்படாது. சரி சரி சொல்லுங்க பாப்போம். மத்துடைய அடையாளங்கள் இரண்டு. சரிதானே ஹஸ்ரத்? அதாவது எழுத்துக்கள் அடையாளங்கள் ரெண்டு. எழுத்துக்கள் அடையாளங்கள். மத்தினுடைய எழுத்துக்களை சொல்லுங்க பாப்போம். மத்தினுடைய எழுத்துக்கள் அலிஃப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். சுக்கும் செய்யப்பட்ட யா, சுக்கும் செய்யப்பட்ட வாவ். அடையாளங்கள் இதான் அடையாளம். அப்படியே மத்தினுடைய அடையாளங்கள் இது சொன்னது அப்படியா? ஓ, ஆஹா. எழுத்துக்கள் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வா வந்து எழுத்துக்கள். அது அடையாளங்கள் பத்தக மத்து, கசர மத்து, லம்ம மத்து. ஓகே, நல்ல. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற கான்செப்டுக்கு வருவோம். அதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல நீங்க சரி ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்க. என்ன சொன்னீங்க சொல்லு சரி பாப்போம். சரி. அந்த லம்ம மத்துக்கு அந்த மத்த நான் மாத்தி சொன்னேன். அதுதான். இப்ப நான் கேள்விக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த தாலுக்கு வந்திருக்கிற அடையாளத்துல பேர் என்ன? ஓ, தாலுக்கு வந்து அடையாளம் என்னது? என்ன லம்மத்துன் அடையாளம்? ஹஸ்ரத். ஆ லம்ம மத்து. சாரி சாரி, லம்மத்துன். பாத்தீங்களா பாத்தீங்களா, லம்மா மத்து, லம்மா, லம்மா துன், லம்மா, பல அடையாளம் வருது. லம்மத்துன் சரியா. லம்ம லம்மத்துன் லம்மத்துன். அப்ப லம்மாண்டா என்ன? லம் லம்மான்னு சொல்ற ஒன்றிக்கு இதா அப்படி ஒன்று இல்லையா? இல்ல விடையே காணும். லம்மான்னு ஒன்று இல்லை அப்படியா? லம் ஹஸ்ரத் கேக்குது இல்ல சார்? இப்ப இன்னொருக்க சொல்லுங்க.
லம்மா என்ற ஒன்று இதா இல்லையா? இல்ல அப்படி ஒன்று இல்ல. லம்மான்னு ஒன்று இல்ல. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா அப்படி ஒன்று இல்ல அப்படியா? அந்த அடையாளங்கள் குறியீடுகளை போயிட்டு ஃபுல்லா இல்ல பாத்தீங்களா? இல்ல. ஓ பார்த்தேன், நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு சொன்னேன் அம்மா தொண்ணூண்டு அப்ப எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன். வேலையே நீ சரியா பார்க்கலையே. நான் சொல்லியிருந்தீங்க லம்மா ஃபத்ஹா கஸ்ரா ஐயா ஹஸ்ரத். அப்படி ஒன்று சொல்லி தந்திக்கிறேனே. அது எங்க வரும்னு சொல்லி தந்திக்கிறேனே. ஓ, லம்மா பத்தஹா கஸ்ரா. ஓ அது சரி ஹஸ்ரத். அப்படி ஒன்று லம்மா அதுக்கு கீழே இந்த குறியீடுகளை போட்டு தான் நீங்க அதை சொன்னீங்க. பத்தஹ மத்து கசரா மத்து லம்மா மத்து அது மாதிரி. நான் உங்களுக்கு ஒரு இடத்துல ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்று ஆ. அடையாளப்படுத்தி படுத்துகிறேன். அந்த அடையாளம் வரலையே. ம். சரி சரி சரி. ஓ ஹஸ்ரத், ஓ ஹஸ்ரத், சரி சாரி. என்னது? ஓ சொல்லி தந்தீங்க நினைவிக்குது ஹஸ்ரத். அதான் பத்தஹா கேட்கிறேன். கசரா லம்மா. அது என்ன ஃபத்ஹா கஸ்ரா ம். லம்மாங்கிறதுக்கும் ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்றதுக்கும் ஆ. என்ன வித்தியாசம்? ஆ. ம். பத்தஹா கசரா அடையாளங்களையும் பத்தஹா கசரா லம்மா. ஆஹா ஆஹா இல்லையே. ஃபத்ஹா கஸ்ரா லம்மா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு இடத்துல அது சொல்லுது அஹ், ஞாபகம்? நம்ம அது ஒரு ஓ ஹஸ்ரத், அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு பெயர். ஆ எல்லாத்துக்கும்டா எதுக்கு எல்லாத்துக்கும்? வீட்ல எல்லாத்துக்கும் பொதுவான பேரா? அல்லது எங்க எங்க இல்ல எங்க இல்ல எங்க இல்ல பொதுவான ஹஸ்ரத். பேர்? ஆ இப்ப விடைக்கு வாரீங்க. தடுமாறாம நிதானமா யோசிச்சா அவங்களுக்கு அந்த விடையை சொல்லலாம். லம்ம துண்ணுக்கும் லம்ம மத்துக்கும் லம்ம தயனுக்கும் பொதுவான பேர் அது. எது பொதுவான பேர்? லம்மா துணுக்கு பொதுவான பேர் எது? லம்மாவா லம் கஸ்ராவா? லம்மா லம்மா. லம்மாங்கிறது லம்ம துணுக்கு பொதுவான பேர்னா லம்ம துண்ணுங்கிறது குறிப்பான ஒன்றையா? பொதுவானது இல்லையே. பொதுவானதுங்கிறது பலது வரணுமே. உதாரணத்துக்கு மாம்பழம், வாழைப்பழம், வேற என்ன மாதுளை பழம், தோடம்பழம் எல்லாத்துக்கும் பொதுவான பேர் என்ன? பழம். அப்படிதானே? பழம். அதே போல பழங்கள். லம்ம ஆ. துண்ணுன்றதுக்கு லம்மா பொதுவான ஒன்று கொண்டு வரையலுமா? வரையல அது ஒன்று கொண்டு சொல்லி தரல நான். லம்மா துன் என்கிறதுக்கு லம்மா, கஸ்ர துன் என்கிறதுக்கு கஸ்ரா இப்படி எழுதுனே. லம்ம துண்ணுக்கும் ஆ ஓ ஆ லம்ம துண்ணுக்கும் ஆ லம்ம தயனுக்கு ஆ லம்ம ஆ. மத்துக்கும் உள்ள பொதுவான பெயர். என்னென்ன விலங்குகள் எது என்னென்ன திருப்பி சொல்லுங்க. லம்ம துண்ணுக்கும் லம்ம துண்ணுக்கும் ம்ஹும், லம்ம தயனுக்கும் லம்ம ம்ஹும். மத்துக்கும் லம்மா மத்துக்கும் உள்ள பொதுவான பொதுவான பேர் பெயர் என்ன? என்ன பெயர்? லம்மா. லம்மா. அப்ப ஃபத்ஹா என்றது எதற்கான பொதுவான பெயர்? எவைகளினுடைய பொதுவான ம். பெயர்? குட் நல்ல. இப்பதான் விட வருது. அதுதான் தேவை எங்களுக்கு. ம். ம். அதுக்கு அப்படின்னா அது பத்தக பத்தக துன் பத்தக மத்து பத்தக தைன் இவர்களுக்கு பொதுவான பெயர். வெரி குட். மாஷா அல்லா மாஷா அல்லா. இப்ப விட வருது. விளையாண்டா எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் வேண்டு. விளங்கிச்சா? எப்படியெல்லாம் கேள்வி வருதுன்னா சாரி. ஆ நல்ல 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 அப்படிதான். சரி ஓகே. இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம். நஸ்தாயின். நஸ்தாயின் என்கிறத நீ என்ன சொன்னீங்க? ஓ ஈயாக்க ம். ஈயாக்க என்றதை ம். விடவும் கூடுதலாக நீட்டி நிப்பாட்டணும் என்ற கான்செப்டுக நீங்க சொல்லிக்கிறீங்க. நான் அதை கேள்வி கேட்க போறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி ம். கேட்கிறேனே. இந்த ம். ரெண்டு நீல பாக்ஸ் அடிச்சுக்கிறாங்க. சரியா. அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் ஓ செய்யப்பட்ட வாவ். அதே மாதிரி ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லமு மத்து இதுக்கெல்லாம் ஒரு நீல பாக்ஸ் அடிச்சு விட்டிக்கிறாங்க. விளங்குது அவங்களுடைய ஸ்கிரீன்ல அது? ஓ ஓ விளங்குதா சார்? விளங்குது விளங்குது விளங்குது. விளங்குது. அந்த நீல பாக்ஸால் அடிக்கப்பட்டிருக்கிறது வந்தா நீட்ட வேண்டிய அளவு என்ன? ம். ஒரு செகண்ட். வெரி குட். அப்ப நீல பாக்ஸுக்கு வெளியால ஒரு அடையாளம் உண்டு, மத்தினுடைய அடையாளம் உண்டு. அதோட பேர் என்ன? அதுல பேர் மத்து. மத்தினுடைய அடையாளம், அதோட பெயர். நீட்ட வேண்டிய அளவு என்ன? ம். ஓ அதுல இன்னும் மூன்று மூன்று செகண்ட். மாஷா அல்லாஹ் எல்லாம் வெரி கிளியர் ஆகிங்க. சரி இப்ப நாங்க விஷயத்துக்கு வரும். நஸ்தாயின் என்றது எத்தனை செகண்ட் நீட்டணும் என்று சொன்னா
அதுக்கு ஒரு தலைப்பு இருக்குது. நஸ்தாயினை போல குர்ஆன்ல நிறைய சொற்கள் இருக்குது. நல்லா விளங்கிக்கணும். நஸ்தாயின் என்றதை போல குர்ஆன்ல நிறைய சொற்கள் இருக்குது. அப்ப எழுத்துக்கள் இருக்குது. அப்ப அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா போய் நான் படிச்சு கொண்டிருக்கல. அது ஒரு அடிப்படையை தெரிஞ்சோம்னால என்ன செய்யலாம், அதை எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். அது எல்லா இடத்துலயும் எனக்கு யூஸ் பண்ணி கொண்டு போகலாம். இப்படித்தான் சொல்லி கொண்டு போகலாம். அப்ப அதுக்கான தலைப்பு ஒண்டி பாருங்க. நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயங்கள். திரும்பி சொல்லுங்க பாபம். நீட்டி ஓதக்கூடிய இடத்துல நீட்டி சொல்லுங்க. நீட்டி ஓதக்கூடிய இடத்தில் இயல்பான அடையாளங்கள். என்ன இயல்பான அடையாளங்கள்? சரியா? ஸ்கிரீனை பார்க்கணும். ஸ்கிரீன்ல விஷயம் இருக்குது, மாறி செல்லப்படாது. நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடையாளங்கள். நீட்டு அடையாளங்கள் அப்படியே ஆகிது. நீட்டும் அடிப்படைகள். சாரி, அதுதானே. பாத்தீங்களா மாறி மாறி நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர் இல்ல சார், நிறுத்தி ஓதும் இடத்தில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள். அடிப்படைகள் தான் நீக்குது. இப்ப இதுல பாப்போம். இந்த வசனத்தை எடுப்போம். நஸ்தாயின் என்ற வசனத்தை எடுப்போம். இப்ப இந்த இடத்துல எவ்வளவு நீட்டணும், ஏன் நீட்டணும் என்கிறா கவனம் ஞாபகம் வச்சுக்கணும். இதுல 2 நிபந்தனைகள் இருக்குது. என்ன இது? என்ன நிபந்தனை? என்ன 2 நிபந்தனைகள்? வீட்டுக்குள்ள நுழையணும். நிபந்தனைகள் கட்டளை. சொல்லுங்க. நிபந்தனைகள் கட்டளைகள். கட்டளைகள். மாஷா அல்லாஹ். நல்ல உங்களோட பாசையில வச்சுக்கோங்க. கட்டளைகள். அப்ப நிபந்தனை கட்டளை. அப்ப 2 கட்டளை இருக்குது. முதலாவது கட்டளை என்னென்றால், நல்லா கேட்டுக்கணும். முதலாவது கட்டளை என்னென்றால், வசனத்துல நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருக்கணும். எப்படி? வசனத்தில் நிறுத்தி ஓதும் எழுத்து சுக்கூன் செய்யப்பட்டிருக்கணும். இப்ப இந்த உதாரணத்துக்கு இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னால் எந்த எழுத்துல நிறுத்துறீங்க? எந்த எழுத்துல நிறுத்துறீங்க, நிப்பாட்டுறீங்க? இப்ப இந்த இடத்துல யாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டிருக்குது. நான் கேட்டேன் நான் கேட்ட கேள்வி விடவில்லை. எந்த எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க? சுக்கூன் செய்யப்படலைங்கிறது குர்ஆன்ல ஆல்ரெடி சுக்கூன் வந்திக்குதா? அந்த கேள்வி அல்ல. சுக்கூனை நாங்க செய்யறோம். விளங்க இல்லையா? இந்த வசனத்துல எந்த எழுத்துல நீங்க நிப்பாட்டுறீங்க? சொல்லுங்க பாபு. கேட்ட கேள்வி விளங்கிச்சா? நூன் எழுத்துல. வெரி குட். நூன் எழுத்துல. இப்ப அந்த கேள்விதான். அந்த நூனுக்கு லம்ம துணை வச்சு நிப்பாட்டுறோம். அப்படியா? சரியாது. சவுண்ட் கேக்குது இல்ல? நூனுக்கு லம்ம துணை வச்சா நிப்பாட்டுறோம்.